கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. Numbers 23:23. For there is no sorcery against Jacob, nor any divination against Israel. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வழிநடந்து சென்று கொண்டிருந்த போது பாலாக் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினான். பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி சபிப்பதற்கு ஆயத்தம் பண்ணினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன் இருந்து அற்புதமாய் வழிநடத்தினார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று அற்புதமான வசனத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இறுதி வரை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். இன்று உங்களுக்கு எனக்கு விரோதமான மந்திரவாதம் எதுவும் பலிக்காது. நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? நம் வாழ்க்கையில் திடீர் நஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஏற்படலாம். ஆனால் நம்முடன் கர்த்தர் இருக்கிறார். நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறோம். நமக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. செய்தாலும் அது பலிக்காது. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி தைரியமடைவோம். விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பள்ளியிலே 6 வயது சிறுமியை டிஃபன் பாக்ஸால் தாக்கி பாப்பாவின் தலை உடைந்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு, அன்பு உறவு நீடித்திருக்க உதவி செய்யும். பிள்ளைகள் தவறு செய்து இருந்தால் அன்புடன் கண்டிப்புடன் நடத்த உதவி செய்யும். துணிகரமாய் தவறான காரியங்களுக்கு உட்பட்டு ஆசிரியர்கள் பாவம் செய்யாதபடி தேவனாகிய கர்த்தர் ஆசிரியர்களுக்கு நீர் உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உணர்வுள்ள இதயத்தை தாரும். மண்டை உடைந்த பாப்பாவை நினைக்கிறேன். மகளை சுகப்படுத்தும். உயிர் பிச்சை தாரும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்றும் பிற காரியங்களுக்காக மாணவ மாணவிகளை தாக்குகிற ஆசிரியர்களுக்காக, கொடுமைப்படுத்துகிற ஆசிரியர்களுக்காக மனந்திரும்ப கிருபை செய்யும். மாணவ மாணவிகள் தாங்கள் தவறு செய்யாதபடி ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். படிக்க வேண்டிய வயதில் படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்த உதவி செய்யும். ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உறவு சீர்பட உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே இதனை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.